ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லண்டன் ஒரு தமிழ் திவ்ய பிரசாந்த் கருப்பண்ணன் டிகே. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சத்தியமூர்த்திங்கிறவர் பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் கள்ளக்குறிச்சி நான் கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார். பாப்பா ஸ்ரீமதி இறந்த விஷயத்தை பற்றி ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். சரி, கமெண்டில் கேட்டிருந்தார். நான் சொல்லியிருந்தேன், நான் இன்னொரு வீடியோ போடுறேன் பிரதர் அப்படின்ட்டு இருந்தேன். அவர் அந்த கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார், ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாரு, அதனால் பயந்துட்டிங்களா அப்படின்ட்டு. அந்த புண்டைக்கெல்லாம் நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பர்சனலாக ஹெல்த் ரீதியாக பிரச்சனைனா சாராயம் கொஞ்சம் அடிசாராக அதிகமாக குடிச்சிட்டேன். காலையில் விஸ்கி, மத்தியானம் ரம்மு, திரும்ப நைட்டு பிராந்தி, அந்த மாதிரி ஒரு 2 நாளாக தொடர்ந்து குடித்து சாப்பாடு சரியாக எடுத்துக்காதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. பட் அது முடிஞ்சுது. பட் கொஞ்சம் மைண்ட் ப்ரெஸ்ஸாக இருந்தனால தான் என்னால் வீடியோ கண்டினியூட்டியாக என்னால் போட முடியல. ஓகே, அவர் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி கொலை வழக்கு பாப்பா ஸ்ரீமதி இறந்தது நான் ஏன் பேசலை அப்படின்னா, நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் குரல் கொடுத்துருப்பேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 மந்த் தான் நான் எதுவும் பேசலை. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு சிலை வைக்கிறேன்னு சொல்லி இங்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார்? பாப்பாவோட அம்மா செல்வி அவர்களும் விபி ராக்கர்ஸ் வடிவேல் அண்ணன் அவர்கள், இன்னும் ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன மாதிரி யாரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்கள பாப்பாவுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி, வெங்கல சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். வெங்கல சிலையெல்லாம் வேணாம், இதுக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு பாப்பாவுக்கு நீதி வேணும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பாப்பா ஸ்ரீமதியோட அம்மா அவர்கள் செல்வி அவர்களும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அடுத்தவங்க நிலத்தில் வைக்கல, எங்கள் நிலத்தில் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னோடய பதிவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் விபி ராக்கர்ஸ் வடிவேல் அண்ணன் எனக்கு 2 வீடியோக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் விட்டுருந்தார். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிலை வைக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. நமக்கு நீதிக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகே, நீதி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பட் இவங்க இந்த மாதிரி கமெண்ட் போட்டனால நான் அவங்களோட கண்டென்ட்டை நான் எடுத்து எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்தாங்க. 2 வீடியோ நான் ஒரு 10 to 15 வீடியோ அவங்களுக்கு தான் அப்படியே எடுத்து போட்டுவிட்டுருந்தேன். இப்போட ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கு மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட காப்பிரைட்ஸ் கொடுக்கலாம். கொடுத்தா நான் டெலிட் பண்ணிட்டு போகிறேன். கொடுக்கலன்னா இது இருந்துட்டு போகுதுன்னு விட போகிறேன், அவ்வளோதான். 2 காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்தாங்க. நான் வீடியோ டெலிட் பண்ண சொல்லி வந்துச்சு எனக்கு யூடியூப்லேருந்து. எனக்கு மெயில் வந்துச்சு. நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். 2 வீடியோ இல்லை, நான் மொத்தமாக ஒரு அந்த 14 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அவங்களோடது என்னென்ன அவங்க பேசுனது நான் எடுத்து எடிட் பண்ணி அப்படியே அப்லோடு பண்ணணும். அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு பர்சனலாக ஓகே, நம்ம ஒரு நீதி கிடைக்கணும். சமூகத்தில் ஒரு குழந்தை இறக்குது, அது மர்மமான முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மர்மமான முறையில் அப்படின்னா அது எப்படி, எந்த வகையில் மர்மமான முறையில் இருக்கும்? சிசிடிவி ஆதாரங்கள் கொடுக்கல, சார்ஜ் ஷீட்டு போகிறதுக்கு வருஷக்கணக்காக இழுத்தடித்தாங்க காவல்துறையினர். இப்படி இருக்கும்போது அதில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை மறைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கணும். ஏன்னா நார்மலாக சூசைட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யாரும் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஓகே, இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு சும்மா ஒரு லெட்டரை எடுத்து காட்டிட்டு, மரத்துலேருந்து விழுந்தாங்க, மேலேருந்து விழுந்தாங்க, மரக்கிளைகள் ஆடிச்சு, தொங்குச்சு, உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா அதுதான் கொலை பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான இன்றைக்கி இருக்கிற அரசியல் பலம், பணபலம், செல்வாக்கு, இதை வச்சு அவங்க ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை சார்ந்து ஒரு குரல் கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது இந்த வேலைகள் தேவையில்லாத வேலைகளை எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. இந்த சிலை வைக்கிறது, பணம் மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி அதை மக்களுக்கு மறுபடியும் திரும்ப ஏதோ அறக்கட்டளைங்கிற பேரில் ஏதோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சரியாக படல. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் தான் சொன்னேன், ஆதரவாளர்கள்
இந்த பாப்பா ஸ்ரீமதி கேஸை பற்றி மட்டுமே இன்ன வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கிறவங்களுக்கு வியூஸு நல்ல வியூஸ் தான் போயிட்டுருக்கு. பாப்பா ஸ்ரீமதியோட அம்மா அவர்கள், செல்வி அவர்கள், அக்கா செல்வி அவர்கள் பேசுகிறதும் சரி, அண்ணன் வடிவேலன் பேசுகிறது, ஒரு முகில் அவர்கள் பேசுகிறது, இந்த மாதிரி இன்னும் நிறையா சேனல் இருக்குது. எல்லாம் பேசுகிறதுனால நல்ல வியூஸ் தான். அவங்க ஆளுக்கு 10,000 5,000 போட்டிருந்தாலே முடிஞ்சு போச்சு. அது ஒரு வீடியோவோட வருமானம் தான். அது போட்டிருந்தாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் செலவு தாராளமாக வச்சுட்டு போகலாம். பட் மக்கள்கிட்ட காசு வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. கொடுக்க முடியாமல் இல்லை, மக்கள் கொடுப்பாங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இல்லை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கொடுக்க போகிறது கிடையாது. பட் கொடுக்க முடிகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்காதனால வந்து நான் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, நம்ம நீதிக்காக குரல் கொடுக்குறோம், இந்த விஷயங்கள் வேணான்னு சொல்கிறோம். என்னோடய எல்லா வீடியோவும் அவங்க பார்த்துருக்காங்க, பார்க்காமலாம் இல்லை. பார்த்துட்டு நமக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் விடும்போது சரி வேணாம், நம்ம கண்டென்ட் இனிமேல் பேச வேணாம், சரி அவங்க பார்த்துக்குறாங்க. அப்போ நம்ம குரல் கொடுக்குறோம் ஒருத்தனையே எதிர்த்து காப்பிரைட்ஸ் கிளைம் விடுற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏன் போய்ட்டு அதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வந்து பாப்பா ஸ்ரீமதி இறந்த விஷயத்தை பற்றி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு வீடியோ வந்து நான் பேசுனது வந்து லைவ் வீடியோ, 4 மந்த்துக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் பேசியிருந்தேன். இதுக்கு மேலே இந்த வீடியோ பாப்பா ஸ்ரீமதி இறந்த கொலை வழக்கை பற்றி பேச மாட்டேங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீதி கிடைக்கும்ட்டு நானும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போயும் சொல்லிக்கிறேன். நானும் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல நீதி கிடைக்கணும், பாப்பா இறந்ததுக்கான உண்மையான காரணம் தெரியணும் அப்படிங்கிறது. இதுதான் பிரதர் வந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் வீடியோ போடாத காரணம், இந்த பேப்புண்ட பேசுனதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு பர்சனல் இஷ்யூ, அதனால் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ இருக்குது, மறந்துடாதீங்க யாரும். என்ன இப்போ சேனல் திரும்ப 4 மாதம் நான் வீடியோ போடுறதுனால வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. என்ன 10 வியூஸ் 5 வியூஸ் தான் போகுது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. 10 வியூஸ் 5 வியூஸ் போனாலும் பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க. திருச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற வந்து அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி இருக்குது, காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நேற்று தாரணிங்கிற பொண்ணு, 19 வயசு பொண்ணு வந்து இறந்துருக்கு மர்மமான முறையில். இதே மாதிரி தான் மர்மமான முறையில் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. அதை பற்றின வீடியோ தான் நாளைக்கு போட போகிறேன். கண்டிப்பாக எத்தனை பேர், 4 பேர் பார்த்தாலும் சரி, ஒருத்தர் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.